Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CCS341 டேட்டா வேர்ஹவுசிங் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் என்ன இருக்குது, எந்த டாப்பிக்லாம் நீங்கள் கவர் பண்ணால் எக்ஸாமில் பாஸ் ஆகலாம், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலானே பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் சொல்கிற சப்ஜெக்ட்ஸ் அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் A+ கிரேடு O கிரேடே ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ டேட்டா வேர்ஹவுசிங் நமக்கு தியரி சப்ஜெக்ட் தான், ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிட்டாலே போதும், உங்களால் கான்செப்டை ஈஸியாக அட்டன் பண்ண முடியும், எல்லா கொஷின்ஸ்க்குமே ஆன்சர் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வச்சு கலெக்ட் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இதில் கொடுத்துருக்கிறதுலேருந்து எந்த ஒரு டாப்பிக்கையும் ஒமிட் பண்ணாமல் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வாங்க ஒவ்வொரு யூனிட்டாக பார்க்கலாம். முதல்ல யூனிட் 1 பார்த்தோம்னா இன்ட்ரோடக்ஷன் டு டேட்டா வேர்ஹவுஸ். இதுவும் தியரி தான், யூனிட் ஃபுல்லாகவே நமக்கு தியரி மட்டும்தான் எல்லாமே. இதில் எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா முதல்ல டேட்டா வேர்ஹவுஸோட ஆர்கிடெக்சர் பார்த்துக்கோங்க, 3 டயர் டேட்டா வேர்ஹவுஸோட ஆர்கிடெக்சர் பார்த்துக்கோங்க, அந்த டேட்டா வேர்ஹவுஸோட காம்போனன்ட்ஸ் என்ன, மாடர்ன் டேட்டா வேர்ஹவுஸ் என்ன, இந்த 4 தான் பிக் கொஷின். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆப்ரேஷனல் டேட்டாபேஸும் டேட்டா வேர்ஹவுஸ் 8 மார்க்ல கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ இதை மட்டும் கவர் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஆர்கிடெக்சர் தான் வருது ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்தளவு, அதோட காம்போனன்ட்ஸ் மாடர்ன் டேட்டா வேர்ஹவுஸ். ஓகேவா? இதை மட்டும் பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல ஒரு கொஷின் அட்டன் பண்ணலாம். யூனிட் 2 பார்த்தீங்கன்னா ETL அண்ட் OALP டெக்னாலஜி. இதில் OALPல அதோடைய கைட்லைன்ஸ், ஆப்ரேஷன்ஸ், என்ன டைப்ஸ் யூஸ் பண்ணுறோம், அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், இதை பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த கொஷின்ல ஒன்று கேட்க சான்சஸ் இருக்கு. அது இல்லைன்னா ETL பார்த்துக்கோங்க. ஓகேவா? ETLல ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கிறத மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். ஓகே, ஃபைனலாக டேட்டா வேர்ஹவுஸோட டிசைன் என்ன, மாடலிங் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த யூனிட் 2ல இதெல்லாம் கவர் பண்ணீங்க அப்படின்னாலே ஒரு கொஷின் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் யூனிட் 3 பார்த்தீங்கன்னா மெட்டா டேட்டா, டேட்டா மார்ட் அண்ட் பார்ட்டிஷன் ஸ்ட்ராட்டஜி. இந்த யூனிட்டை பொறுத்தளவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக 2 டாபிக் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் மெட்டா டேட்டா பார்த்துக்கோங்க. மெட்டா டேட்டாவில் நம்ம கேட்டகரிஸ், ரோல்ஸ், ரெப்போசிட்டரி அண்ட் சேலஞ்சஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா மார்ட்டோட நீடு, காஸ்ட் எஃபெக்டிவ், டிசைன், இந்த 3 டாபிக் கவர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை கவர் பண்ணிங்கனாலே யூனிட் 3ல ஒரு கொஷின் அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா யூனிட் 4 பார்த்தோம்னா டைமென்ஷனல் மாடலிங் அண்ட் ஸ்கீமா. இதில் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் பேரலிசம் பார்த்துக்கோங்க. அடுத்து ப்ராசஸ் ஆர்கிடெக்சர், டேட்டா வேர்ஹவுஸோட டூல்ஸ்லாம் என்ன, ஃபைனலாக மல்டி டைமென்ஷனல் டேட்டா மாடலிங்னா என்ன. இந்த 4 டாபிக் கம்பல்சரி யூனிட் 4ல பார்க்க வேண்டியது. அப்போ தான் உங்களால் ஒரு கொஷின் அட்டன் பண்ண முடியும். பார்ட் சியுமே இதுலேருந்து கேட்கலாம். ஃபைனலாக யூனிட் 5 பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் மேனேஜர்ஸ். இதில் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆஃபாக வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த டியூனிங் அண்ட் டெஸ்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப்ல டேட்டா வேர்ஹவுஸோட ப்ராசஸ் மேனேஜர், சிஸ்டம் மேனேஜர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிஸ்டம் ஷெட்யூலிங் மேனேஜர் அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? தென் சிஸ்டம் பேக்கப் ரெக்கவரி மேனேஜரும் இம்பார்ட்டன்ட். இந்த 3 கொஷின் படிச்சா கூட போதும், டியூனிங் அண்ட் டெஸ்டிங் கூட லாஸ்டா பார்த்துட்டீங்கன்னா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேட்டா வேர்ஹவுஸோட ப்ராசஸ் மேனேஜர், சிஸ்டம் மேனேஜர், சிஸ்டம் ஷெட்யூலிங் மேனேஜர், சிஸ்டம் பேக்கப் ரெக்கவரி மேனேஜர், இதை தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த 5 யூனிட்ல இந்த டாபிக்லாம் கவர் பண்ணீங்க, தியரி கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க, எழுதுனீங்க அப்படின்னாலே நம்ம டேட்டா வேர்ஹவுசிங் சப்ஜெக்ட்ல நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். தியரி பேப்பர்னால ஈஸியாவே பாஸ் ஆயிடலாம். ஓகேவா? ஸோ மறந்துடாம நான் முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கான லெக்சரர் வீடியோஸுமே எக்ஸாம்குள்ளே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ.